கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கேருபீன்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரையிலான வசனங்களை நாம் வாசித்து, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தின் 2 பக்கங்களிலும் அல்லது ஓரங்களிலும் நின்றதான கேருபீன்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். கிருபாசனத்தின் மேல் ஏக வேலையாய் செய்யப்பட்டிருக்கிற அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயரே விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. கேருபீன்களை அடிப்பு வேலையாய் செய்யும்படி சொன்னதான ஆண்டவர் அந்த கேருபீனை குறித்த பிரமாணத்தையும் கொடுக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்த பிரமாணத்தை மோசேக்கு கொடுக்கிறதான வேளையில் அவன் ஒன்றையும் கூட்டாதபடிக்கு குறைக்காதபடிக்கு கர்த்தர் சொன்னபடி செய்வதற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அடிக்கடி மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். மோசே தனக்குள்ளாய் தேவன் வைத்ததான வரைபடத்தை தேவ ஆவியினாலும் ஞானத்தினாலும் நிரப்பப்பட்டதான மனிதனிடத்திலே சொல்லுகிறார். அவர்கள் அதை புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருந்தபடியினால அவர்களும் தேவ பிரமாணத்தை விட்டு கொஞ்சம் கூட கூட்டாம குறைக்காம அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய தளவாடத்தை செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிதான் இந்த கேருபீனுக்கும் ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அதுல 2 காரியங்களை நம்ம தியானிச்சோம். முதலாவது ஒரு காரியத்தை நான் மறுபடியும் சொன்னேன். இந்த கேருபீன் எதற்காக? பரிசுத்தராகிய தேவன் வாசம் பண்ணுவதற்காக. பயங்கரமான தேவன் தன்னுடைய சப்தத்தை வெளிப்படுத்துவதற்காக. இப்ப 2 காரியங்களை தியானித்தோம். அந்த 18வது வசனத்திலிருந்து பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. இந்த பொன் என்பதை எதற்கு ஒப்புமையாக நான் சொன்னேன்? பரிசுத்தத்திற்கு ஒப்புமையாயிருக்கிறது. நீ தேவ சமூகத்து கேருபீனாய் மாற வேண்டுமே ஆனால் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்து என்கிற கிருபாசனத்தின் மேல் நிற்கிறதான கேருபீனாய் மாற வேண்டுமே ஆனால், ஆண்டவர் விரும்புகிறபடி நடுவிலே வாசம் பண்ண வேண்டுமேயானால், தேவ சத்தம் முன்னிலிருந்து வெளிப்பட வேண்டுமேயானால் அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கை தேவன் விரும்புகிற பரிசுத்தத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட தெய்வ பயத்துடனே பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறதா இருக்க வேண்டும் என்று சொன்னேன். கடந்த வாரத்தில் அதே 18வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து பொன்னை தகடால் அடிக்க வேண்டும் என்று சொன்னேன். தகடாய் அடித்து. இது எதை குறிக்கிறது? அந்த கேருபீன்கள் நம்மை குறிக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? கேருபீனாகிய நம்முடைய வாழ்க்கையிலே, தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறதான பாடுகளையும் உபத்திரவங்களையும் குறிக்கிறது என்று சொன்னேன். நீ தேவன் அனுமதிக்கிறதான அந்த பாடுகளின் உபத்திரவங்களின் வழியாய் கடந்து செல்லவில்லை என்றால், அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிற இருதயம் உனக்குள்ளாய் இல்லை என்றால், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் தேவன் வாசம் பண்ணுகிற கேருபீனாக, தேவ சத்தத்தை வெளிப்படுத்துகிறதான கேருபீனாக
நீங்கள் மாற முடியாது என்று சொன்னேன். அந்த பாடுகளும் அந்த உபத்திரவங்களும் உங்களை பண்படுத்துகிறது, உங்களை களிம்பு நீங்க புடமிடுகிறது, உங்களை சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் மாற்றுகிறது. நீங்கள் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாறும்படி அழைக்கப்பட்டவர்கள். உடன்படிக்கை பட்டிக்கு வெளியே பொன் தகடு பதிக்கப்பட்டிருந்தாலும் உள்ளே சித்தி மரம் இருந்தது. ஆவிக்குரிய அர்த்தத்தில் வரும்போது அது கிறிஸ்துவினுடைய மனுஷீகத்தையும் தெய்வீகத்தையும் குறிக்கிறது என்று சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆனா கிருபாசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொன் மட்டும்தான் இருந்துச்சு, சித்தி மரம் இல்லை. இந்த கேருபி நிலை என்னதான் இருக்கு? பொன் இருக்கிறது, சித்தி மரம் இல்ல. அப்ப நீங்க மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணுகிறவர்களாயல்ல, கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொண்டவர்களாக தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்படி தேவன் விரும்புகிற வாழ்க்கை நீங்கள் வாழுவதற்கு, அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகிப்பதற்கு நீங்கள் மனதற்றவர்களாய் மாறிவிடுவீர்களே ஆனால் நீங்கள் தேவ சமூகத்திற்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற கிருபாசனமாகிய கிறிஸ்துவின் மேல் நிற்கிற தகுதியை இழந்து போவீர்கள். அந்த பாக்கியத்தை நீங்கள் அடைய முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு மூன்றாவதாக எத்தனை காரியங்களை சொல்ல முடியுமோ நான் சொல்லலாம் என்று வாஞ்சிக்கிறேன். அந்த 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. அதற்கு கீழே வசனத்திலே இருக்கிறது, ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணி வை என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். மூன்றாவதாக முதல்ல இருந்தே சொல்றேன், முதலாவதாக பொன்னினால் செய்யப்பட்ட கேருபீன் 2 கட்டியாய் இருந்ததான ஒரு தங்கத்தை எடுத்து தகடாய் அடித்து 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 தகடாய் மாற்றி அது ஒரு கேருபீன் செய்யப்படுகிற அளவிற்கு அதை பண்படுத்தி அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டதான கேருபீன் என்று சொன்னேன். மூன்றாவதாக இந்த 2 வசனங்களில் உள்ள 18வது வசனத்தின் கடைசி பகுதியையும் 19வது வசனத்தின் முதல் பகுதியை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில கிருபாசனத்தின் மேல் நிற்கிற கேருபீன். கிருபாசனம் என்பது மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்துவையும் அவருடைய கிருபையையும் குறிக்கிறது என்று சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. கிருபாசனத்திற்கு ஒப்பாய் இருக்கிற கிறிஸ்துவையும் அவருடைய கிருபையின் மேலும் நிற்கிற கேருபீனாய் அந்த கேருபீன் இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் அந்த கேருபீன் அதில் நிலைத்திருக்கிறதா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். நிறுத்தின இடத்திலே அசையாமல் இருக்கிறதா இருக்க வேண்டும். தன்னுடைய சுய தோற்றத்தின்படி தன்னை மாற்றிக்கொள்ளாததாய், தன்னுடைய சுய விருப்பத்தையும் எண்ணங்களையும் பிரதிபலிக்காத, கிறிஸ்துவின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்கிற சிந்தையோடு அவர் வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுத்து அவருடைய சப்தத்தை வெளிப்படுத்தி, சங்கீதம் 18:10 நம்ம வாசிச்சது போல கடந்த வாரத்தில் சொன்ன அவரை சுமக்கிற கேருபீன்களாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும். அந்த கேருபீன் என்பது நம்மை குறிக்கிறது என்று சொன்னேன். அப்ப கிறிஸ்துவாகிய கிருபாசனத்திலே நிறுத்தப்படுகிற அனுபவம் என்பது கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற, கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இடைவெளி இல்லாதபடி என்னையும் அவரையும் பிரிக்கிற பாவத்திற்குட்படாமல், பாவ சுபாவங்களுக்கு என்னை அர்ப்பணிக்காமல், பாவ பிரசனத்தை விட்டுவிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அதி பரிசுத்தராகிய கிறிஸ்துவின் மேல் எல்லா வேளையிலும் நிலை நிற்கிற கேருபீனாய் நான் மாற வேண்டும். அல்லேலூயா. எல்லா வேளைகளிலும் கிறிஸ்துவின் மேல் நிலை நிற்கிற ஒரு கேருபீன், அல்லது கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற, கிறிஸ்துவோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒரு கேருபீனாக நான் மாற வேண்டும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
ஆனால் தேவையோடு விழிப்பாயிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் கிறிஸ்துவை விட்டு ஒருபோதும் என்ன பண்ணிடக்கூடாது, விலகி போகாத அவரோடு கூட இணைந்திருக்கிற கேருபீனாயிருக்க வேண்டும். நான் களிம்புள்ளவனாயிருந்தேன், அசுசி உடையவனாயிருந்தேன். கர்த்தர் என்னை என்ன பண்ணினார், அக்கினியினாலே புடமிட்டு என்னுடைய களிம்பு நீங்க என்னை சுத்திகரித்தார். அந்த களிம்பு என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 2வது வசனத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது நமக்கு சொல்லுவான். வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 2வது வசனம். பயங்கரமான குழி என்பது எதை குறிக்கிறது? பாவ குழியிலும் அக்கிரமம் நிறைந்த உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. நான் எங்க இருந்தேன்? களிம்புள்ளவனாக, அசுத்தம் நிறைந்தவனாக இருந்தேன். என்னுடைய இருப்பிடம் எங்க இருந்துச்சு? ஆழமான குழியாகிய பாவ குழி. நான் எங்கே விழுந்து கிடந்திருக்கிறேன்? அக்கிரமம் நிறைந்த ஒரு அனுபவத்தில் கிடந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் கிருபையாக அவர் என்னுடைய பாவங்களை சுமந்து, அக்கிரமங்களை சுமந்து, மீறுதல்களை சுமந்து, சாபத்தை சுமந்து எனக்காய் பாவமாகி சாபமாகி என்னுடைய பலவீனத்தை சுமந்து பலவீனராக தன்னை மாற்றி அவர் சிந்தின இரத்தத்தினாலே களிம்பு நீங்க என்னை சுத்திகரித்து, ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய நீதியினாலே என்னுடைய அநீதி நீங்க, அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரித்தார். எபேசியர் 2:1 சொல்கிறது, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த உங்களை உயிர்ப்பித்தாரே என்று. ஐயா, ஆழமான குழியாகிய பாவம், உளையான சேராகிய அக்கிரமத்திலே மூழ்கி போய் கிடந்த என்னை அப்படியே விட்டு விடாமல், ஆமென் சொல்லுங்களேன், என்மேல் கிருபை கொண்டு என்மேல் அன்பு கூர்ந்து தாம் சிந்தின இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு கொடுத்து நீதியின் சால்வையை எனக்கு தரித்து தம்மை போல நான் மாறும்படி அவரோடு கூட இருக்கும்படி அவர் மேல் என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்தினார். பாஸ்டர், அங்க கண்மலை என்று தானே இருக்கிறது, நீங்கள் இயேசுவின் மேல் உறுதிப்படுத்தினார் என்கிறீர்களே. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அந்த கண்மலை யாரை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற கிருபாசனத்தை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதான என்னை தன்மேல் சுமந்து கொண்டிருக்கிறதான என் ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா. 2 கேருபீன்களை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் நிறுத்து. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த என்னை ஆழமான குழியிலிருந்து உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து என் பாவங்களற என்னை கழுவி சுத்திகரித்து என்னுடைய அநியாயத்தை எல்லாம் என்னை விட்டு நீக்கி சுத்திகரித்து தன்மேல் நிறுத்தி இருக்கிறாரே. எதற்கு தெரியுமா? நான் அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக. அவருக்கும் எனக்கும் இடைவெளி வருகிற எந்த பாவத்தையோ, பாவ நினைவுகளையோ, கிரியைகளையோ, வார்த்தைகளையோ நான் செய்துவிடக் கூடாது. என்னையும் தேவனையும் பிரிக்கிற ஒரே ஒரு ஆயுதம் நீங்கள் நினைக்கிறது போல சாத்தானுடையதான ஆயுதம் அல்ல, பாவம் என்கிற ஆயுதம், என்னுடைய பரிசுத்தத்தை அசுத்தமாக்குகிற ஆயுதம். என்னுடைய நினைவுகளினாலே என்னை நான் என்ன பண்ணலாம்? அசுசியாக்கி கொள்ளலாம். என்னுடைய வார்த்தைகளினாலே என்னை அசுசியாக்கி கொள்ளலாம். என்னுடைய கிரியைகளினாலே என்னை அசுசியாக்கி கொள்ளலாம். என்னுடைய கண்களின் பார்வையினாலே என் சரீரத்திற்குள் இருக்கிற ஒளியாகிய கிறிஸ்துவை இழந்து நான் வேறுபட்டு போய் மறுபடியும் இருளாகிய பாவத்திலே விழுந்து விடலாம். நான் கிறிஸ்துவின் மேல் நிறுத்தப்பட்ட இந்த இடத்துல
நிலைத்திருக்கும் வரையிலும் தான் நான் என்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். நான் இப்படியா சொல்லுகிறேன், இயேசுவோடு கூட நான் இணைந்து எந்த அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அவருடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றும்படி என்னை அர்ப்பணித்து அவருடைய வசனத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் என்னை மாற்றும்படிக்கு எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அந்த அளவிற்கு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இடைவெளி வராமல் நான் காத்துக்கொள்ள முடியும். நீங்கள் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்துவிட்டு என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி மறுபடியும் 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 செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறதை பார்க்கிறோம். வேதம் அப்போஸ்தலர் 3:20 சொல்கிறது, மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்கள் மனம் திரும்புவதல்ல இங்க முக்கியம். மனம் திரும்பின காரியங்களிலே மறுபடி அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு, அந்த அக்கிரமம் உங்களை தொடராதபடிக்கு நீங்கள் உங்களை குணப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த சீர்கேடுக்கு இனி உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணிராதீங்க, விட்டு கொடுத்து விடாதிருங்கள். சுத்திகரிக்கப்பட்ட புடமிடப்பட்ட பொன்னே, எந்த களிம்பிலிருந்து நீ புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு சுத்த பொன்னாய் மாற்றப்பட்டாயோ அந்த களிம்புக்கு, அந்த பாவத்திற்கு, அந்த அக்கிரமத்திற்கு இனி ஒரு முறை திரும்பாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். விழுந்து விழுந்து எழும்புவதல்ல கிறிஸ்தவம். இந்த இடத்திலே நான் விழுந்தேன் என்பதை நினைவு கூர்ந்து இனி விழாதபடிக்கு எழுந்து நிற்பதுதான் கிறிஸ்தவம். நான் எத்தனை தடவை விழுந்தாலும் கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார் என்கிறதை பார்க்கலாம். இனி விழாதபடிக்கு கிறிஸ்துவின் மேல் நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையிலே அடிகளை கிறிஸ்துவின் மேல், கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் உறுதிப்படுத்தி கொண்டு நிறுத்தப்பட்ட இடத்திலே உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடைவெளி வராதபடிக்கு உங்களை காத்துக்கொள்வதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்தவம். நீங்க எத்தனை முறை என்னை கேட்டாலும் நான் சொல்லுவேன், வசனத்தின்படி வாழாத உன்னுடைய வாழ்க்கையில நீ மனம் திரும்பினேன் என்கலாம், ஞானஸ்நானம் எடுத்த என்கலாம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற என்கலாம், தரிசனம் காண்கிறேன் என்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் என்கலாம், என்னுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார் என்கலாம், எல்லாம் உண்மைதான். சபை கூடி வருவதை நான் விடுபட்டேன் என்று சொல்லலாம், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்கலாம். ஆனால் இவைகளை எல்லாம் நீங்கள் செய்தும் வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து விழுந்து போய் கிடக்கிறீர்கள் என்று சொல்லுவேன். வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை தான் உங்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நீங்க வசனத்தின்படி வாழாமல் உங்களுடைய சுய கற்பனையின் மேல் ஆமேன் சாய்ந்து மாயமான தாழ்மைக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மனசும் ஆமிசமும் விரும்புகிறபடி வாழுகிறவர்களாய் இருந்தால் வசனத்தின்படி வாழாத உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேராது. இப்ப சங்கீதத்தின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாப்போம். கிருபாசனத்தின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிற என்னுடைய கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உமது கிருபை கிருபாசனம் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ கிருபாசனத்துக்கு மேல, கிறிஸ்துவின் மேல நிறுத்தப்பட்ட இடத்துல உண்மையாய் நிலை நிற்கிறது உண்மையானால், கிறிஸ்துவுக்கும் உனக்கும் இடைவெளி இல்லாதபடி ஒரு வாழ்க்கை வாழுகிறது உண்மையானால், வசனத்தின்படி வலது பக்கம் இடது பக்கம் சாயாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது உண்மையானால், ஆண்டவரே என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது உம்முடைய கிருபை கிருபாசனம் என்னை தாங்கி நான் சறுக்கி கீழே விழாதபடிக்கு உம்மிலே என்னை நிலை நிறுத்துகிறது. கரங்களை கொட்டி ஆமென். நான் விழும்படி அநேக தந்திரங்கள் மனுஷர்கள் மூலமாய், சாத்தான் மூலமாய் எனக்கு வரலாம். என்னுடைய பிரதிஷ்டையை உடைக்கும்படியான அநேக செய்கைகளை சாத்தான் மனிதர்கள் மூலமாக எனக்கு கொண்டு வரலாம்.
ஆனால் நான் விழுந்து விடுவேனோ என்கிற ஒரு பயம் எனக்கு வரும்போது, ஆண்டவரே என்று சொல்லும் போது அவருடைய கிருபை என்னை தாங்கி நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது. கரங்களை கொட்டி, கிருபை இல்லையேல் ஒன்றுமில்லை. என்னுடைய முயற்சிகள் எனக்கு ரட்சிப்பை கொண்டு வராது. என்னுடைய விசுவாசமும் அவருடைய கிருபையும் ஒன்றிணைந்த போதுதான் எனக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. என்னுடைய அர்ப்பணிப்பு தேவ கிருபையோடு கூட இணைந்த போதுதான் கிருபாசனத்தின் மேல் நிற்கும் பாக்கியத்தை பெற்று கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்களில் சிலர் சொல்லுகிறீர்கள், நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், எனக்கு யாரும் இல்ல, யான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் தனித்தில்ல, கிறிஸ்துவின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பாக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். நீ நிக்கிற இடம் எதுன்னு சொல்லி முதல்ல தெளிவு வேணும். நிறைய பேர் சொல்றது போல இருக்கு, நாங்க தான் அங்க நிக்கலையே, அவர் நிறுத்தினதெல்லாம் உண்மைதான் ஐயா, நாங்க அப்பவே இறங்கி வந்துட்டோம், எங்களுக்கு அந்த இடத்துல நின்று என்ன பண்ணி போச்சு, போர் அடிச்சு போச்சு. இதனையா தினமும் காலையிலையும் மாலையிலையும் தூபம் காட்டி ஜோம் பண்ணினியா ஜோம் பண்ணினியா ஜோம் பண்ணினியா, பைபிள் வாசிச்சியா பைபிள் வாசிச்சியா, இது என்ன வாழ்க்கை? இந்த உலகத்துல நாங்கள் அனுபவிக்கிறதற்கு எவ்வளவோ இருக்கிறது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்பதை அறியாயோ? இந்த வயசுல அனுபவிக்காம நான் எந்த வயசுல அனுபவிக்க? நீ நன்றாய்தான் ஓடினாய் கலாத்திய சபையை போல, உனக்குள்ளாய் தேவ வைராக்கியம் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் உன்னுடைய வைராக்கியத்தை உடைத்து போட்டு கிறிஸ்துவை விட்டு உன்னை விலக செய்தது என்ன தெரியுமா? உன்னை சார்ந்தவர்கள், உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள், உன்மேல் கரிசனையாய் இருக்கிறேன் என்பவர்கள் திரும்ப திரும்ப உன்னை பார்த்து கேட்டாங்களே, இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்க போகிற? இப்படியெல்லாம் இருக்கணுமா? அப்படி பைபிள் சொல்லுது. ஆமா சொல்லுது. இப்படி நான் ரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. வாசிச்சு பாரு. வாசிக்காம சும்மா முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு அது எங்க இருக்குன்னு கேட்காத. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் கிருபாசனத்தின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிற எனக்கு எல்லாம் தகுதியாகிறாது. கிறிஸ்துவின் மேல் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற எனக்கு எது தகுதியாயிருக்கிறதோ, கிறிஸ்துவையும் என்னையும் விட்டு பிரிக்காத ஒரு அனுபவமாயிருக்கிறதோ, அதை மட்டும்தான் நான் அனுபவிக்கும்படி தேவனாலே கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அந்த கட்டளையை பெற்ற நான் என்னல சுற்றிலும் இருக்கிறவங்களை பார்க்க கூடாது. சாத்தான் அவர்களை தான் ஒரு கருவியாக பிரயோஜனப்படுத்துகிறான். உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போவதற்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் சத்தியத்தின்படி போதிக்கிற, சத்தியத்தின்படி நடக்கிற ஊழியக்காரங்களை எப்படி பிரயோஜனப்படுத்துறாரோ, அதே போல சாத்தான் தன்னுடைய நரகத்திற்கு கொண்டு போவதற்கு அவன் ஒரு கூட்டத்தை ஆயத்தமாய் வைத்திருக்கிறான். நமக்கு இன்னைக்கு கவர்ச்சியான பாடல்கள், அவரு கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு. வைக்கோல்ல கட்டப்பட்டதா, மரத்துல கட்டப்பட்டதா, கல்லுல கட்டப்பட்டதா இப்ப தெரியாது. ஒரு நாள் அக்கினி சோதிக்கும்படி இறங்கும். அன்னைக்கு தெரியும் அது புல்லினால் கட்டப்பட்டிருக்கிறதா, மரத்தினால் கட்டப்பட்டிருக்கிறதா, இல்லை கல்லினால் கட்டப்பட்டிருக்கிறதா. கல்லினால் கட்டப்படாத எதுவும் அக்கினிக்கு இரையாகும். அக்கினிக்கு முன்பாக நிலை நிற்க போவதில்லை. சபைக்கு வருகிறது மட்டும் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போக போறதில்லை. வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவை விட்டு பிரியாத வாழ்க்கை. என் கால் சறுக்குகிறத உடனே நீ கண்டுபிடிக்கணும். ஆண்டவரேன்னு சொல்லணும், தாங்கிக் கொள்ளணும்னு சொல்லணும். சறுக்கும் போது என்னுடைய சுயபலத்தில் நின்றுவேன்னு நீ முயற்சிக்க கூடாது. உன் சுயபலத்தில் என்ன பண்ண முடியாது? கிருபாசனத்தின் மேல் நிற்க முடியாது. கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்க முடியாது. உன்னுடைய முயற்சியும் கிருபையும் ஒன்றிணைந்தால் ஒழிய ஒன்னும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நீ செய்துகிட்டு தப்பிக்கிறதுக்கு மற்றவங்க கிட்ட பழிய போட்டுக்கிட்டு ஐ ஆம் பர்ஃபெக்ட்னு சொல்லாத. உன்னுடைய அந்தரங்கத்தை காண்கிற கர்த்தர் வெளியரங்கமாய் ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு வந்து விடுவார். உன் பெற்றோர் சொல்லலாம் என் பிள்ளை கிட்ட தப்பில்லைன்னு, உன் மேல உள்ள அன்பு நிமித்தம் சொல்லலாம், உன்னை சூழ்ந்திருக்கிற ஒரு கூட்டம் சொல்லலாம்,
என் பிள்ளைகளிடத்துல, என் சகோதரி கிட்ட, என்னுடைய சொந்தத்துக்கிட்ட, என் மனைவி கிட்ட, என் கணவன் கிட்ட, என் பிள்ளை கிட்ட தவறு இல்லை என்று சொல்லலாம். ஏன் உன்னுடைய போதகன் கூட கஞ்சாடையாக உன்னிடத்திலே தவறு இல்லாததை போல இருக்கலாம். ஆனால் நீ அந்தரங்கத்திலே நடப்பித்து தப்பித்து கொண்டேன், எல்லோரையும் நான் நம்ப வைத்து விட்டேன் என்கிற காரியத்தை கூட கர்த்தர் வெளியரங்கமாய் கொண்டு வந்து நியாயம் தீர்க்க போவாரே. என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய போகிறாய்? உங்கிட்ட 75% தப்பு இருக்கு, ஆனா நீ என்ன பண்ணல? ஒரு தப்பு கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லி சாதித்து கொண்டிருக்கிறார். நெவர். அநேக காரியங்களுக்கு நீதான் காரணம். நீ எங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறாய் என்பதை மறந்து போனது காரணம். நீ யார் என்பதை மறந்து போனது காரணம். கால் வழுக்கும் போது கிருபை தாங்கட்டும் என்று சொல்லி கூப்பிடாதது காரணம். வழுக்கி விழுந்த பிறகு யாராவது பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. எப்படியோ ஒருத்தர் பார்த்துட்டாரு. இரவும் பகலும் அவருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாயிருக்கிற 2 கண்ணை நீ மறந்துட்ட. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்பதை மறந்துட்ட. உன்னுடைய உள்ளத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் கூட வரையறுக்கிற தேவனுக்கு மேலேயாக்கோ நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் மறந்துட்ட. உன்னே நீயே நீதி உள்ளவள் என்று சொல்லி சுத்திகரித்துக் கொள்ளலாம், அடையாளம் காட்டிக் கொள்ளலாம், சிலர் ஆம் என்றும் சொல்லலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்னால் நீ என்ன செய்ய போகிறாய்? விழுந்தது தெரியாமல் இன்னும் 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 நான் கிருபாசனத்தில் தான் நிற்கிறேன் என்று சொல்லி கலாத்திய சபையை போல ஆவியில் ஆரம்பிச்ச நீ மாம்சத்திலே ஓடினால் கூட, தீர்மானங்களை உடைத்தறிந்து ஓடினால் கூட, வசனத்தை முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு ஓடினால் கூட இன்னும் 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 நான் கிருபாசனத்தின் மேலதான் நிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு பில்டப் கொடுக்கிற பாத்திய. ஒரு நாள் ஒரு அக்னி உன்னை சோதிக்கும்படியாக வரும். அந்த அக்னி நீ வைக்கோலினாலும் புல்லினாலும் கட்டப்பட்டதை ஆனால் உன்னை பட்சித்து போடும். மரத்தினாலே கட்டப்பட்டதை ஆனால் உன்னை அழித்து போடும். அதுக்கு முன்னால நீ நிக்க முடியாது. நீ கல்லினால் கட்டப்பட்டதை ஆனால் அந்த அக்னியினால உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. நீ கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது அவருடைய கிருபை உன்னை தாங்கி தன்மேல் நிறுத்திக் கொள்ளும். ஆனா சறுக்கிறது என்பதை நீ ஒத்துக்கொள்ளணுமே. நீ தான் ஒத்துக்கொள்ள மாட்டியே. கடைசி வரைக்கும் I am perfect, I am perfect, I am perfect. ஒன்னு சொல்லவா, எப்ப உன்னுடைய தவறை உணர்ந்து, கணவன் மனைவி கிட்டானாலும் சரி, மனைவி கணவன் கிட்டானாலும் சரி, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலானாலும் சரி, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலானாலும் சரி, ஊழியன் சபை கிட்டானாலும் சரி, சபை ஊழிய கிட்டானாலும் சரி, மனஸ்தாபத்தோடு கூட மனம் திரும்புகிறார்களோ அப்பொழுதுதான் பரலோகம் அதை அங்கீகரிக்கும். அப்பதான் மனாசே மறுபடியும் தன்னுடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துறதை போல ஒரு முறை கூட கர்த்தர்வனுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். நீ தப்பித்துக் கொள்வதற்கு தான் இடம் தேடியே தவிர, ஒளிந்து கொள்வதற்கு தான் இடம் தேடியே தவிர, உன்னை நீதியை சுயமாய் நிலைநிறுத்துவதற்கு தான் போராடுகிறாயே தவிர, மனம் திரும்பி குணப்படுவதற்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலையே. எத்தனை முறை சறுக்கும், எத்தனை முறை விழுவாய். கண்மலையின் மேல நின்னா உனக்கு ஒரு அனுபவம் வரும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அதே சங்கீதத்துல தான் ஒரு வசனம், 118ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நீ கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் அல்லது கிருபாசனத்தின் மேல் நிற்கிறது உண்மைன்னா, காலை சறுக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. நான் விழும்படி நண்பனாகிய நீ, தோழியாகிய நீ, சகோதரனாகிய நீ, சகோதரியாகிய நீ, உறவாகிய நீ, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். வாசிங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். நீ தள்ளுறத பார்த்து காலு சரக்குனோட ஆண்டவரை நான் கூப்பிட்டு, அவரோ கர்த்தரோ எனக்கு உதவி செய்து, ஹல்லேலூயா,
நான் விழாதபடிக்கு என்னை தாங்கி மறுபடியும் தன்மேல் நிலை நிறுத்தி இருக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய கிருபையிலிருந்து விழுந்து போகாதபடி, எடுத்த தீர்மானத்திலிருந்து விழுந்து போகாதபடி, பரிசுத்தத்திலிருந்து விழுந்து போகாதபடி, உண்மையிலிருந்து விழுந்து போகாதபடி, படிதலிருந்து விழுந்து போகாதபடி, தெய்வ பயத்திலிருந்து விழுந்து போகாதபடி, எல்லாவற்றிலும் கிருபையா என்னை மறுபடியும் தன்மேல் நிலை நிறுத்தினாரே. அவர் மேல் அல்லவா நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். நான் சுயமாய் நிறுத்தப்படவில்லை. நான் போய் நிக்கல, என்னால நிக்க முடியாது. அவர் என்னை தன்மேல் நிலை நிறுத்தினார். ஆமென். யார் என்னை கால்களை சறுக்க செய்து கீழே விழ தள்ளினாலும் நான் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்னை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். தப்பையெல்லாம் செய்துகிட்டு மன்னியும் கேட்கும் முன்னால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை விடையும் பெட்டர் எதுன்னு கேட்டீங்கன்னா, நான் தவறே செய்யாதபடிக்கு ஆமே சறுக்கிறது என்று சொன்ன உடனே கூப்பிட்டு விழ தள்ளினாலும் விழாதபடிக்கு நிலை நிற்பதுதான் தேவன் உனக்கு தந்த கிருபையின் ஐஸ்வர்யம். சும்மா ஒன்னும் சொல்லல ஆண்டவர், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நிறுத்தின இடத்துல கிறிஸ்துவின் மேல் உனக்கும் அவருக்கும் இடைவெளி வராதபடி கடைசி வரைக்கும் நீ நிக்கணும். இதற்கு ஏதேனும் தகுதி நமக்குண்டா? என்னில் தகுதி ஒன்றும் இல்லையே, நான் மேன்மை பாராட்ட என்னில் தகுதி ஒன்றும் இல்லையே, நான் மேன்மை பாராட்ட குயவன் நீரல்லோ, களிமண் நானல்லோ, குயவன் நீரல்லோ, களிமண் நானல்லோ, வனையும் முந்தனின் விருப்பப்படி விலையேற பெற்ற பாத்திரமாய் என்னை விலையேற பெற்ற பாத்திரமாய் என்னில் தகுதி ஒன்றும் இல்லையே, நான் மேன்மை பாராட்ட என்னில் தகுதி ஒன்றும் இல்லையே, நான் மேன்மை பாராட்ட. என்ன தகுதி இருக்கு? உன் அழகை பார்த்தா, உன் அறிவை பார்த்தா, உன் திறமையை பார்த்தா, உன் ஞானத்தை பார்த்தா, உன் செல்வத்தை பார்த்தா, எதை பார்த்து? உன்னுடைய பலத்தை பார்த்து. இதெல்லாம் கர்த்தர் உனக்கு கிருபையாய் தந்தது. இதை குறித்தெல்லாம் நீ அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது? பெருமை பாராட்ட முடியாது. உன் கல்வியை குறித்து நீ பெருமை பாராட்ட முடியாது. கிருபையாய் உனக்கு தந்தது. ஆமென் சொல்லுங்களேன். உனக்கு இருக்கிற வசதி வாய்ப்பை குறித்து நீ பெருமை பாராட்ட முடியாது. குடும்ப பந்தத்தை குறித்து பெருமை பாராட்ட முடியாது. கிருபையாய் தந்தது. எனக்கு தகுதி என்ன தெரியுமா? எனக்கு தகுதி என்ன தெரியுமா? நான் கொஞ்சம் மண்ணு. சங்கீதக்காரன் தன்னை ஆராய்ந்து பார்க்கிறான், எனக்கு தகுதி என்னன்னு. அவன் ஒரு அறிக்கை எடுக்கிறான், என்னை மண்ணென்று நினைவு கூறுகிறீர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் பெரிய ராஜாவா என்ன அடையாளம் காட்டுறேன்? பெரிய சம்பத்துள்ளவனாக, சேனை தலைவனாக நான் என்னை அடையாளம் காட்டுகிறேன். உமக்கு முன்னால நீர் என்னை எப்படி தெரியுமா நினைக்கிறது? மண்ணே. மனுஷனை நீ எவ்வளவு துள்ளினாலும் நீ எனக்கு பார்வையில் யாரு? கொஞ்சம் மண்ணு. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கு திரும்ப வேண்டிய மண்ணே. ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஏதொன்று உன்னோடு கூட வருவதில்லை, ஏதொன்று உன்னோடு கூட வரப்போவதில்லை. எல்லாத்தையும் நீ விட்டுட்டு தான் போகணும். அழகான ஒரு பாடல் உண்டு, அடிக்கடி எனக்கு பிடிக்கும். அந்த பாடலின் ஒரு சரணம், தீரந்த ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் பல இருப்பினும், தீரந்த ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் பல இருப்பினும், குருசை நோக்கி பார்த்த எனக்கு, குருசை நோக்கி பார்த்த
எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. இன்றைக்கு சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மையே, உந்தன் சிலுவை என் மேன்மை. அந்த சிலுவை இல்லைன்னா நான் இல்லை, அந்த சிலுவை நாதர் இல்லைன்னா நான் இல்லை. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனத்தின் மேல் நிற்கிறதான கேருபீனாய் நான் மாறி இருக்க முடியாது. கர்த்தரை சுமக்கிற, வாசம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கிற, அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற கேருபீனாய் நான் இருக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு இந்த உலகம் தந்ததல்ல. எப்ப நீ ஒத்துக்கிறியோ அப்பதான் நீ உயர்ந்தவன், உயர்ந்தவள். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் எனக்கு நீர் தந்தது. ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட பெருகுவீர்களாக. அடுத்த வசனத்தையும் கூட வாசிங்க. நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, உலக ஞானத்தினாலும், லௌலீகம் என்பது உலகத்தை குறிக்கிறது, உலக ஞானத்தினாலும் மாயமான தந்திரம், வஞ்சிக்கிறதற்கு ஏதுவாக வேஷம் போடுகிறதான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் நிறுத்தப்பட்ட கிருபாசனத்தின் மேல் அடிகளை உறுதிப்படுத்திக் கொண்டு கால்கள் வழுகி விழுந்து போகாதபடி கிறிஸ்துவையும் உங்களையும் விட்டு உங்களுக்கு நடுவில் இடைவெளி இல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அந்த 6வது வசனத்தை மறுபடியும் பாருங்க. அவருக்குள் வேர் கொள்ளணும், அவர் மேல் கட்டப்படணும், அவருக்குள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே ஸ்தோத்திரத்தோடு கூட அதிலே பெருகணும். யோவான் சொல்லுவாரு, நான் சிறுகவும் அவர் என்னில் பெருகவும் வேண்டும். எந்த கிருபாசனத்துக்கு மேல நீ நிறுத்தப்பட்டிருக்கிறியோ அந்த கிறிஸ்துவை போல உன்னுடைய உள்ளான சுபாவங்கள் கூட வெளிப்படணும். என்னுடைய நடை, உடை, பாவனை, சொல், செயல், சிந்தனை இவை அனைத்தும் அவருக்கு உகந்ததாய் அவரை போல என்னை மாற்றுகிறதாய் இருக்க வேண்டும். நீங்கள் நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு உங்களுடைய வஸ்திரங்களை காத்துக்கொள்ளுங்கள். வஸ்திரங்கிறது நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு, என்னுடைய அளவை காட்டுறதுக்கு இல்லை. தகுதி இல்லாத வஸ்திரத்தினால் அலங்கரிக்க கூடாதுன்னு வேதம் எச்சரிக்கிறது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, கர்த்தரை அறிந்து நான் கிருபாசனத்தின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிறது உண்மைன்னா அவசரப்பட்டு எல்லாத்தையும் கலத்துறதுக்கு முன்னால ஒருக்கா யோசி, 10 தடவை யோசி. நீ எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ரோட்டில் போனேன்னா கூட நீ இன்னார் என்று அடையாளம் தெரியாது. அப்படின்னு சொல்லுங்களேன். ஆனா எல்லாத்தையும் கலத்தி போட்டுக்கிட்டு போகும்போது நீ இன்னார் என்று அடையாளம் தெரிகிறது. மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவளாயிராதே. நடை, உடை, பாவனை, சொல், செயல், சிந்தனை எல்லாம் உமக்கே உகந்த தூய சரீரமா. நான் கேட்க மாட்டேன். ஜாக்கிரதை. தகுதியான வஸ்திரங்களினால் உங்களை என்ன பண்ணணும்? அலங்கரித்து கொள்ளணும். நடையில ஒழுக்கம் இருக்கணும், உடையில ஒழுக்கம் இருக்கணும். நடை, உடை, பாவனை, வெளிப்படையான தோற்றத்தில் ஒழுக்கம் இருக்கணும், சொல்லுல ஒழுக்கம் இருக்கணும், சிந்திக்கிற காரியத்தில் ஒழுக்கம் இருக்கணும். கிறிஸ்து உன்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். அவர் உன்னை கொண்டு என்ன பண்ணணும்? மகிமைப்பட வேண்டும். யோசித்து பாருங்க. அவர்கள் தவறுவதற்கு அவர்கள் அல்ல காரணம், நாம் தான் காரணம். நாம் எங்கேயோ நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதை மறந்து விட்டோம் என்று சொல்லுவேன். எங்கேயோ நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதை, நீ இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டவன், இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டவள் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பதை மறந்து விட்டோம். நான் கற்றுக் கொடுக்க வேண்டிய கொடுத்தும்
அவர்கள் கேட்கவில்லைன்னா அவர்கள் நியாய தீர்ப்புக்கு பாத்திரவான்கள். நான் தப்பித்துக் கொள்கிறேன். இல்லையானால் என் சகோதரே சகோதரியே, கர்த்தர் உன்னிடத்திலே கணக்கு கேட்கும் போது என்ன சொல்ல போகிறாய்? என்ன சொல்ல போகிறாய்? நீ கிருபாசனத்தின் மேல் கிருபையாய் நிலை நிறுத்தப்பட்டிருக்கிற கேருபீன் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். ஆமென். அந்த வளர்ச்சியின் பெருக்கம் உங்களுக்கு வேணும். அது வெளிப்படையாவும் தெரியணும், உள்ளான மனித நிலையும் தெரியணும். ஆமென். உள்ளான மனித நிலையும் தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சாட் பண்றது போல சாட் பண்ணி, எல்லாரும் லவ் பண்றது போல பண்ணி, எல்லாரும் இச்சிக்கிறது போல இச்சித்து, எல்லோரும் அனுபவிக்கிறதை போல அனுபவித்து, எல்லோரும் இருக்கிறது போல இருக்கணும்னா நீ கிறிஸ்துவுக்கு மேல நிக்கிறதுக்குள்ள தகுதியை இழந்து போனாய். முதல்ல இருந்த அதே அனுபவத்தை வச்சு மேன்மை பாராட்டுகிறதை விட்டுவிடு. அழகான ஒரு பாடல் உண்டு. தேவ ஜனமே, பாவத்தில் விழுந்து தேவ கிருபை வரம் இழந்தாயே. எந்த ஆழமான குழி இருந்து உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கப்பட்டாயோ, அதே ஆழமான பாவ குழி, அதே அக்கிரமம் நிறைந்த தேவனுடைய கற்பனையை விட்டு மீறி நடக்கிற அதே உளையான சேறு. வாய் மனம் திரும்பல, மனம் திரும்பிட்டுங்கிறோம். கிரியைகள் மனம் திரும்பல, மனம் திரும்பிட்டுங்கிறோம். சிந்தைகள் மனம் திரும்பல, மனம் திரும்பிட்டுங்கிறோம். உள்ளம் மனம் திரும்பி இருக்குமே ஆனால் வெளி தோற்றத்திலே அவைகள் பிரதிபலிக்கும். இங்க இருக்கிற அநேகம் பேருக்கு கிறிஸ்து யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? எனக்கு தகுதியே இல்லைன்னாலும் நான் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாக எனக்கு தந்து, என் படிப்பில் 100 மடங்கு மதிப்பெண்களை தந்து, எனக்கு பெரிய வேலையை தந்து, எனக்கு நல்ல வருமானம் உள்ளதான சம்பளத்தை தந்து, எனக்கு வீடு வாசலை தந்து, காரை தந்து, நல்ல பொண்டாட்டியை தந்து, நல்ல கணவனை தந்து, என்ன சுகமா வாழ பண்ணுகிற அவர் தான் இயேசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் உனக்கு ஆத்தும ரட்சிப்பை தருகிறவர். ஆண்டவரை கொஞ்சம் ஏதோ ஒண்ணுக்காக உபயோகிக்காதீங்க. கருவேப்பிலையை போல ஆண்டவரை பாவித்தது போதும், நிறுத்து. உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே அப்படியே போய் விழுற இல்ல, வேற யாராலையும் முடியாது, ஆண்டவரால தான் இதுக்கு முடியும்னு சொல்லி அவர் தான் சொல்யூஷன் சொன்ன உடனே போய் விழுற இல்ல. உன் பிரச்சனை நீங்கின பின்பு என்ன பண்ணுகிறாய்? ரெட்டிப்பாக துணிகரம் கொள்ளுகிறாய். யார் தெரியுமா கிருபாசனத்துக்கு மேல நிக்க முடியுமா? ஆண்டவர் தெளிவா சொன்னாரு. மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 24 முதல் 26 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்களேன். ஆண்டவர் இப்ப சொல்றாரு, அவர் உலகத்திலே மனுஷகுமாரனாக இருக்கும் போது, மாம்சத்திலே மரணத்தை அடையாத போது ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். யாரு கன்மலையின் மேல் நிக்கிறவன்? வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன். கன்மலை யாரு? இயேசு. அப்ப வசனத்தை கேட்டும் அதன்படி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கலன்னா நீ கிறிஸ்துவின் மேல் நிற்கிற தகுதியை இழந்து போற. அடுத்த வசனம், இப்ப என்ன பண்ணுது? உனக்கு விரோதமாக ஒரு பெரிய போராட்டமாகிய பெருமழை வருகிறது, வெள்ளம் போன்ற போராட்டம் சூழ்ந்து கொள்கிறது, காற்று ஓங்கி அடிக்கிறது, உன்னுடையதான வீட்டின் மேல் மோதியும் அது விழல. என்ன போராட்டம் வந்தாலும் விழாதபடி அது கன்மலையாகிய கிறிஸ்துவாகிய கிருபாசனத்தின் மேலே நிற்கிறது. அதுக்கு போராட்டம் ஒரு பொருட்டல்ல. எல்லா விதத்திலும் என்னை போல சோதிக்கப்பட்ட பிரதான ஆசாரியன் எனக்கு இருக்கிறார். கரங்களை கொட்டி அல்லேலூயா அல்லேலூயா. எனக்காக வேண்டுதல் செய்கிற ஒருவர் இருக்கிறார். என்னை தன்மேல் நிலைநிறுத்துகிற ஒருவர் இருக்கிறார். மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், யாரு? வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். அடுத்த வசனம், அடுத்து சொல்றார், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு செய்யாதிருக்கிறவன் எவனோ, அதாவது வசனத்தை கேட்டும் அதன்படி வாழாதவன் எவனோ அவன் தன் வீட்டை எங்க கட்டி இருக்கிறான்? கிருபாசனத்துக்கு மேல நிக்கிறேன்னு சொல்லலாம், கிறிஸ்துவுக்கு மேல நிக்கிறேன்னு சொல்லலாம், ஆனால் மணலாகிய உலகத்தில் அவன் கட்டி இருக்கிறான். உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்.
நரகாக்கினையின் பிள்ளையாய் மாற்றுகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறா. அவனுக்கு விரோதமாகவோ இந்த பெருமழை பெஞ்சது, பெருவெள்ளம் சூழ்ந்தது, காற்று அதன் அடித்தது. அந்த வீட்டுக்கு மேல வீடு விழல்ல நிலை நின்றது. இரண்டாவது வீடு வேதத்தில் அழகா சொல்லுது, அது விழுந்தது மட்டுமல்ல, விழுந்து முழுவதும் இடிந்த இடம் தெரியாம அழிஞ்சு போச்சு. ஒரு நாள் சொல்லுவா, ஆண்டவரே நானும் உம்மாளதான் ஆண்டவரே, நீ எவ்விடத்தாரோ நான் உன்னை அறியேன். உனக்கு என்ன பதில் வேணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணிக்கிடணும். இன்னைக்கு எனக்கும் கிறிஸ்துவுக்கு இடையில இடைவெளி வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் நல்லா தான் இருந்தேன். போராட்டம், ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம் வரதான் செய்யும். ஆனால் உனக்கு மிஞ்சி உன்னை மேற்கொள்ளும்படி எதுவும் வராது. கரங்களை கொட்டி நீ நிறுத்தப்பட்ட கண்மலையின் மேல், அதாவது கிருபாசனத்தின் மேல் நிற்கிறது உண்மைன்னா அது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. இப்போ ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கிறவன் யார்? வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். அடுத்து சொல்றாரு பாருங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு, அவரை விட்டு நம்மை பிரிக்காதென்று நிச்சயித்திருக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் ஏற்கனவே அடிப்பு வேலையை கடந்து வந்துட்டேன், ஏற்கனவே அக்னியை கடந்து வந்துட்டேன். ஆமேன். ஆண்டவருடைய அன்பை பிரிக்கிறதுக்கு சாத்தானே நீ கொண்டு வருகிற பிரச்சனைகள் ஒரு காரணங்கள் அல்ல. அதை எளிதாய் ஜெயிக்க தேகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இதை கொண்டு வந்து நீ என்ன பிரிக்கலான்னு நினைக்காத, அன்பு பெருகும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கணவன் மனைவி இருந்தாக்கில் கடிச்சுக்குவாங்க, ஒரு நாள் திருப்பிக்கிட்டு இருந்துருவாங்க, நல்லா கடிப்பாங்க இருந்தாக்கில். இனி நீ எவனோ நான் எவ்வளோ, நீ இனி எனக்கு வேண்டாண்டி, நான் முடிவு பண்ணிட்டேன்னெல்லாம் கடிச்சுக்குவாங்க. இனி முகத்திலே பார்க்காதது போல, சம்பந்தமே இல்லாதது போல எல்லாம் பேசிக்கிடுவாங்க. ஒரு நாள் அன்னை வடக்க பார்த்துட்டு நடப்பாரு, அக்கா தெக்க பார்த்துட்டு நடக்கும். கிச்சனில் பாத்திரம் எல்லாம் டம்மால் கிடமில் எல்லாம் கேட்கும். சிக்னல் கோபமாக இருக்கு. இன்னும் கோபம் அடங்கல்ல. அப்படியே போய் ஏதாவது கேட்டால், இவர் இருக்காரு, இவர் சாதாரணமாக வர, நீ இல்லாமல் எனக்கு இருக்க முடியாதா? ஆனால் அடுத்து திடீர்னு எப்போ பாசம் பின்னி பிணையுதுன்னு எல்லாம் நமக்கு தெரியாது. அதையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ரகசியமாக வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு பிறவிக்கு ரெண்டுக்கு அன்பு பொங்கி வழியும் பாருங்க. அப்படி அப்போ சாத்தாங்கொண்டு வந்த சண்டை அன்பை குறைக்கல, கூட்டி விட்டுட்டு. சத்துரு உனக்கு விரோதமாய் கொண்டு வருகிற, கிறிஸ்துவை விட்டு உன்னை பிரிப்பதற்கு ஏதுவாய் கொண்டு வருகிற உலகத்தின் நிச்சயோ ஆசா பாசங்களோ போராட்டங்களோ வேதனைகளோ கண்ணீரோ வியாதியோ அவரை விட்டு உன்னை பிரிக்கிறதாய் அல்ல, இன்னும் அன்பை பெருக பண்ணுகிறதாய் மாறும். கரங்களை கொட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீ மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபையாகிய கிறிஸ்துவின் மேல், கிருபாசனத்தின் மேல் நிற்கிற கேருபீனாய் மாற வேண்டுமேயானால் முதலாவது ஆமென் புடமிட்டப்பட்ட களிம்பு நீங்கின பொன்னாய் பரிசுத்தம் உள்ளவனாய் உள்ளவளாய் மாறு. இரண்டாவதாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கட்டித்தன்மைகள் மாறும்படியாக தகடாய் கேருபீனாய் மாறுவதற்கு ஏற்ற பண்படுத்தப்பட்ட அடிப்பு வேலையினாலே, உபத்திரவங்களினாலே, பாடுகளினாலே பண்படுத்தப்பட்டதான நல்ல தகடாய் மாறுகிறதற்கு ஸ்தோத்திரம். நீ மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவாகிய கிருபாசனத்தின் மேல் நிற்க வேண்டுமே. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவையும் உன்னையும் பிரிக்கிற எந்த காரியங்களுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு கிறிஸ்துவின் கிருபையிலே நிலைத்திருக்கப்பார். இல்லையானால் மகா பரிசுத்த ஸ்தலம் என்கிற மேன்மையை இழந்து போவாய். ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். முழங்கால் படியிடுவோம். ஒரே ஒரு நிமிடம் நேரம். கிருபாசனமாகிய கிறிஸ்துவின் மேல்
மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற கேருபீனே, அவரைக்கும் உனக்கும் இடையிலே இடைவெளி உண்டு பண்ணுகிற காரியம் என்ன? அதை சோதித்தறி. அந்த காரியம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? வசனத்திற்கு நடுங்காத உன்னுடைய இருதயம், வசனத்தை கேட்டும் அதை கை கொண்டு நடக்காத உன்னுடைய கடின இருதயம், உன்னுடைய முரட்டாட்டம். தேவனுடைய வசனங்களை சொல்லுகிற தேவ மனுஷர்களுக்கு முன்பாகவும் தாழ்மைப்பட மனம் இல்லாத உன்னுடைய இருதய கடினம், உன் குடப்படாத இருதயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுதான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. ஒரு கலாத்திய சபை போல வைராக்கியத்தோடு ஆவியிலே ஆரம் பண்ணின நீ இன்னைக்கு உலகத்திற்கொத்த வேஷம் தரித்து தேவ பிரியனாய் அல்ல, மனுஷ பிரியனாய் பிரியையாய் மாறி உன் வாழ்க்கையை மாம்சத்தினாலே அழிவுக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறாய். இந்த காலை வேளையில் நீ நிறுத்தப்பட்டிருக்கிற இடத்தை பார். கிறிஸ்துவாகிய கிருபாசனம் வசனத்தின்படி வாழ்ந்து அவரை போல மாறி உனக்கும் அவருக்கும் இடைவெளி இல்லாதபடிக்கு அவரிலே நிலைத்து நின்று அவருடைய மகிமையின் ராஜ்யத்திற்கு பாத்திரனாய் மாறு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும்.